ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஊர் மக்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா. ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் இருந்துச்சான். அதை மாற்றிக்க சொல்லி மக்கள் கெஞ்சினாங்க, கதர்னாங்க, கண்ணீர் விட்டாங்க. ஆனால் அந்த ராஜா கண்டுக்கலையே. இப்படியே 3 தலைமுறையாக அந்த பழக்கம் அந்த ராஜா குடும்பத்தில் இருக்க அரசர்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. மக்கள் அப்பயுமே மாற்றிக்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த பழக்கத்தை அந்த ராஜா மாற்றிக்கவே இல்லை. அதே குடும்பத்திலேருந்து 4வது தலைமுறையாக ஒரு ராஜா வராரு. அவரை பார்த்து அந்த அரசவையே பெருமைப்படுது, ஆச்சரியப்படுது. அப்போ அந்த அரசவை ஒற்றன் வரான். அவன் அந்த ராஜாவை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். உடனே அந்த ஒற்றன் அந்த அரசவையில் இருந்த அமைச்சர்கிட்ட போகிறான். அமைச்சரே, நம்ம ராஜாவை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரை பற்றி இந்த ஊருக்கு நான் இப்போவே சொல்ல போகிறேன். அதெல்லாம் சொல்கிறது இருக்கட்டும், ஊருக்குள்ள என்ன சொல்ல போகிறேன்னு என்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் ஊருக்கு சொல்லு. ஓ அப்படி, சரிங்க அமைச்சரே. புதுசா ப்ரோ, என்ன மாடல்? அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துடலாம். ஒரு வழியாக ராயல் என்ஃபீல்டு அவங்களோட புஷ்ராட் ட்வின் ஸ்பார்க் யூசி இன்ஜினை ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க. ஆனால் அது என்னமோ நிறைய பேர்த்துக்கு ஒரு குறையாக தான் இருக்குது. அந்த யூசி இன்ஜினோட மெக்கானிக்கல் சவுண்ட் அண்ட் தம்புக்கு நிறையா பேர் அடிக்டாகவே இருக்காங்க. அதுக்காக ஆரியை பிடிக்கிற எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. எஸ், இங்கே நமக்காக ஆரியை கொண்டு வந்திருக்கிறது ஒரு நியூ J சீரிஸ் SOHC இன்ஜின். 346cc இருந்து 349cc மாறி இருக்கு இந்த இன்ஜின். யூசி இன்ஜினோட கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு பிக்கர் போர் அண்ட் ஷார்ட்டர் ஸ்ட்ரோக் இன்ஜின். இதோட போரை 70 mm இருந்து 72 mm ஆக்குனதுனால பவர் 1 bhp இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20.2 PS 6100 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ரிவ் ரேஞ்ச் பழைய யூசி இன்ஜினை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஒய்டராக இருக்குது. அண்ட் அதோட ஸ்ட்ரோக் 90 mm இருந்து 85.8 mm ரெடியூஸ் பண்ணதுனால இதோட டார்க் 1 Nm ரெடியூஸ் ஆயிருக்கு. 27 Nm at 4000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட மேஜர் சேஞ்ச் என்னன்னா, இதோட இன்ஜின்ல இருந்து செயின் பிரைமரி டிரைவை கியர் பிரைமரி டிரைவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கேம் கியரை டைமிங் செயினாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்து கியர் டிரான்ஸ்மிஷன் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ஜின் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட பிரைமரி பேலன்சர் சாஃப்ட் இன்ஜின் வைப்ரேஷனை ரொம்பவே ரெடியூஸ் பண்ணுது. இதை நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணப்பவே ஃபீல் பண்ண முடியும். இதோட கம்ப்ரஷன் ரேஷியோ 9.5:1 கம்பேரிங் டு ஓல்டு யூசி இன்ஜின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த SOHC இன்ஜினில் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம இந்த இன்ஜினை ஹை ரிவில் ரைட் பண்ணுறப்போ ரொம்பவே ரிஃபைண்டாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இதுவே நமக்கு அந்த இன்ஜின் மேலே ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கொண்டு வருது. இதோட டார்க் ஸ்ப்ரெட் கூட ரொம்ப ஒய்டராக இருக்குது லோ எண்டில் இருந்து.
இந்த இன்ஜின் ஹை ரிவ்யூவில் கூட இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அண்ட் ரிஃபைண்டாக ரன் ஆகுறதுக்கு இதோட பேலன்சர் சாஃப்ட் அண்ட் இந்த SOHC செட்டப்புக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இதெல்லாம் போக ராயல் என்ஃபீல்டு இந்த SOHC இன்ஜினை ஆயில் கூல்டு இன்ஜின் வேறு சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க. பிரேக்கிங் பொறுத்தவரை டியூவல் சேனல் வைப்ரே பிரேக்ஸ் ரொம்பவே டீசெண்டான பிரேக்கிங் ஆஃபர் பண்ணுது. 60-0 4 செகண்டில் ரீச் ஆச்சு. ஃப்ரண்ட் டிஸ்க் 300 mm ட்வின் பிஸ்டன் ஃப்ளோட்டிங் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. ரியரில் 270 mm சிங்கிள் பிஸ்டன் ஃப்ளோட்டிங் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. ABS ஆப்ஷன் சிங்கிள் சேனல் அண்ட் டியூவல் சேனல் ரெண்டுலேயுமே வருது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்தவரை டெலஸ்கோபிக் 41 mm ஃபோர்க் அண்ட் 130 mm ட்ராவலில் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ட்வின் டியூப் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. ஓல்டு கிளாசிக் 350ல் 135 mm இருந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இப்போ கிளாசிக் ரீபார்னில் 170 mm இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீட் ஹைட்டும் 800 mm இருந்து 805 mm இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வண்டியோட கர்ப் வெயிட் 192 kgsலேருந்து 195 kgs இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இன்க்ரீஸ்டு வெயிட்னால நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் ஃபீல் ஆகலை. ஃப்ரேம் பொறுத்தவரை சிங்கிள் டவுன் டியூப்ல இருந்து இப்போது ட்வின் டவுன் டியூப் ஃப்ரேமாக மாறி இருக்கு. இது ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுது. ஹைவேஸில் க்ரூசிங் ஸ்பீட் 80-90 மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு மேலே போகிறப்போ லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. சிட்டியை பொறுத்தவரை நல்ல ஹேண்ட்லிங் அண்ட் அந்த பழைய கமாண்டிங் ரோடு அப்பியரன்ஸ் இன்னும் அப்படியே இருக்குது. அண்ட் இதில் ஒரு ஆட் ஆன் ஃபியூச்சராக USB சார்ஜிங் போர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 13 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ராக்ஸ் 450 கிலோமீட்டர் அட்டைன் பண்ணலாம். என்னதான் மற்ற பிராண்டில் நிறைய வண்டி இதே செக்மெண்ட்டில் வந்தாலும் ராயல் என்ஃபீல்டு மேலே இருக்க கிரேஸ் இன்னும் குறையாமல் அப்படியே தான் இருக்குது.